நாகார்ஜுனா அப்படின்னு சொன்னா இது சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா அந்த பாட்டு தான் எனக்கு வந்து நாகார்ஜுனா நான் வரும். ஒரு வாரத்துல 5 நாள் கிளாஸ்னா 5 நாளும் உதயம் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு மாசான படமா இருக்கும். யாரா இவரு அப்படின்னு திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும். அவருடைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் செம மாசா இருக்கும். ஒரு சைக்கிள் செயினை அப்படி உருவார் உருகி அப்படி நிப்பார் பாருங்க. அதாவது நாகேஸ்வர ராவோட வாரிசு அப்படின்னும் போது அது ஆடியன்ஸ் வந்து நாகார்ஜுனாவோட ஈஸியாக கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்னா நாகார்ஜுனோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி பேர் லட்சுமி. இந்த லட்சுமிக்கும் நாகார்ஜுனாக்கும் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யான்னு ஒரு பையன் இருக்காரு. அவர் தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தாவை திருமணம் செஞ்சாரு. முதல் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன முறிவில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வந்து அமலாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நாகார்ஜுனாவும் நல்லா பார்க்கவே பெண்களே ஆசைப்படும் பேரழகன்கிற மாதிரி பல காசிப்ஸ் இதெல்லாமே வந்து தபு நாகார்ஜுனாக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. அதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்று பேசப்பட்டது. சவுத் இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருப்பவர் இவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஷாருக்கான் இருக்காங்க. ஸோ சொத்து கிட்டத்தட்ட 400 கோடியில் ஸ்டுடியோ அப்படின்னா தான் சார் இருக்குது இந்த ஸ்டுடியோ. 400 கோடியில் ஸ்டுடியோ 500 கோடியில் ஸ்டுடியோ உண்மைதான். அதாவது வந்து நான் சொன்னேன்ல அந்த அன்னபூர்ணா ஸ்டுடியோங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத சொத்தாக மாறிடுச்சு. இப்போ வனப்பகுதி இருக்கு. ஆக்சுவலி வந்து தெலுங்கானா பக்கத்தில் கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் வனப்பகுதி வந்து நாகார்ஜுனா வந்து நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி குரு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் இளமை இன்னும் போகலை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பார்த்து இவங்க நீலாம்பரி கேரக்டர் நடிச்ச ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவரை பார்த்தாலும் ஆனால் அந்த வயசு ஆனது கூட தெரிலையேங்க. வயசு ஆயிடுச்சானே சொல்கிறது கூடிய தகுதியே இவர் கிடையாது. இன்னும் அப்படியே எங்காவே சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் பையனுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பையன் பிறந்து அவருக்கே கல்யாணம் ஆனால் கூட இப்படியே இருப்பாரா அப்படின்னு சவுத் இந்தியாவில் பலரும் பிரமிக்கிற ஒரு வார்த்தை. எல்லாருமே பார்த்தோன்னே சரி என்ன தான் சார் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாகார்ஜுனா பற்றி தான் கேட்குறேன். சமீபத்தில் கூலிக்கு வந்த போதே அவர் பண்ண கலைபரங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு நாகார்ஜுனா அந்த பாட்டு ரட்சகன் பாட்டெல்லாம் போட்டு எடிட் பண்ணி ஒரு ட்ரெண்டே செட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இருந்தாலும் நாகார்ஜுனா தெலுங்கு பூர்வீகமாக சினிமா ஃபேமிலியில் வந்தவர். நாகார்ஜுனாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரியும். இனிமேல் அதை உங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கணும். நாகார்ஜுனா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு பட்டு நினைவு கூறுவது என்ன? எங்கேருந்து அவருடைய திரை வாழ்க்கையை தொடங்கினார்? நாகார்ஜுனா அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து உடனே நான் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரட்சகன் பாட்டு இருக்குல்ல அந்த சோனியா சோனியா. ஏன்னா வந்து இந்த காலேஜ் முடித்து ஒரு 2 வருஷத்தில் வந்த பாட்டு அது பயங்கரமான ஹிட்டு, பயங்கர ட்ரெண்ட் செட்டிங் சாங்காக இருந்துச்சு. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா அந்த பாட்டு தான் எனக்கு வந்து நாகார்ஜுனா நான் வரும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உதயம்னு ஒரு படம், அதாவது வந்து தெலுங்கில் வந்து சிவான் வந்துச்சு, உதயம்னு வந்துச்சு. அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் நான். தேவி தியேட்டரில் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் 5 நாள் கிளாஸ்னா 5 நாளும் உதயம் பார்ப்போம். அந்தளவுக்கு ஒரு மாசான படமாக இருக்கும். யாரா இவர் அப்படின்னு திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். அவருடைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் செம மாசாக இருக்கும். ஒரு சைக்கிள் செயினை அப்படி உருவார் உருகி அப்படி நிற்பார் பாருங்கள். அதுதான் வந்து போஸ்டர்ஸு வால் போஸ்டர்லாம் வந்து ஸ்டில்லாக வச்சுருப்பாங்க. அது உதயம் படம் நான் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீதாஞ்சலின்னு ஒரு படம், அது வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னத்தோட படம். அது நாகார்ஜுனா நடிச்சிருப்பார். ஊட்டியில் ஒரு லவ் ஸ்டோரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பாட்டெல்லாம் அந்த ஓ பாப்பா லாலி அந்த பாட்டெல்லாம் அதில் தான். அது வந்து எப்படின்னா அன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் லவ்வர்ஸ் எல்லாருமே போய் அந்த படத்தை பார்த்தாங்க. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தான் நாகார்ஜுனா எனக்கு மனசில் தோணும். நாகார்ஜுனா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பெரிய சினிமா பின்னணியிலேருந்து வந்தவர். அவங்க அப்பா நாகேஸ்வர ராவ் அப்படின்னா தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தார். எப்படி நம்ம ஜெமினி கணேஷ் நீங்கள் காதல் மன்னன் சொல்லுவோமோ அங்கே பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர ராவ் தான் காதல் மன்னன். அந்தளவுக்கு அவர் நடிக்கிற எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதாவது அவரை வந்து கொண்டாடுவாங்க அந்த காலத்தில். அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தார். இன்னும் ஒரு பெரிய தகவல் என்ன அப்படின்னா அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ், அது அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் வந்து ஆந்திரா மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஏக்கரில் ஒரு 500 கோடி ரூபா இருக்கும் அந்த ஸ்டுடியோவோட வேல்யூ. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டுடியோ. பல பேர் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் படம் எடுக்காத படமே இருக்காது. தமிழ் படங்கள் பல படங்கள் வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய வாரிசு தான் வந்து நாகார்ஜுனா. நாகார்ஜுனா பார்த்திங்கன்னா
ஆரம்பத்தில் நடிக்க வந்து தெலுங்கு படங்களில் நடிக்கிறாரு. தெலுங்கு படங்கள் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதாவது நாகேஸ்வர ராவோட வாரிசு அப்படின்னும்போது அது ஆடியன்ஸ் வந்து நாகார்ஜுனாவோட ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்னா அந்த ராம்கோபால் வருவார், டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தெரியும்ல, அவர் பிரமாதமாக படங்கள் எடுப்பார். என்ன படம் எடுக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது, ஏட்டிக்கு போட்டியாக எடுப்பார், ஆனால் பெரிய சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி அவர் வந்து கதையை வச்சுட்டு அன்னபூர்ணா ஸ்டுடியோக்குள்ளே சுற்றுறார். எப்படியாவது யாராவது ஒரு நடிகர்கிட்ட சொல்லிடணும், ஏன்னா ஸ்டுடியோன்னும் போது எல்லா பிரபல நடிகர்களும் அங்கே இருப்பாங்க. தினம் போகிறாரு. நடையாக நடந்தது தான் மிச்சம். யாருமே அவருடைய கதையே கேட்கல. அப்படி தான் ஒரு வாட்டி நாகார்ஜுனா வந்து நோட் பண்ணியிருப்பார் போல், யார் இவர், என்ன டெய்லி இந்த ஸ்டுடியோ பக்கம் சுற்றிட்டு இருக்காரு, யார் இவர் அப்படின்னு வந்து அவருடைய உதவியாளர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, சார் இது ஒரு டேரக்டர் சார், ராம்கோபால் வர்மான்னு சொல்கிறாரு, ஏதோ கதை வச்சுருக்காரம்மா, ரொம்ப சூப்பராக இருக்கும், யாராவது வந்து பார்த்து சொல்லணும்னு சொல்லும்போது கூப்பிடு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவருக்கு முதல் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படம் தான் நான் சொன்ன மாதிரி சிவா உதயாங்கிற படம். அதுக்கப்புறம் அவருடைய கேரியர், ராம்கோபாலோடைய கேரியர், வர்மாவோடைய கேரியரே ரொம்ப பெரிய லெவலுக்கு உயர்ந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல புதுமுக இயக்குநர்களுக்கு நாகார்ஜுனா வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதாவது இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் தெலுங்கு சினிமாவில். அப்படி இருக்கும்போது அவர் நினச்சா பிரபல இயக்குநர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் பல பேர் வந்து புதுமுக இயக்குநர்கள் வந்து தெலுங்கு சினிமாவில் பிரபலமாக இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நாகார்ஜுனாவால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க தான். அவங்களுக்கு பல பேருக்கு வந்து நாகார்ஜுனா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாகார்ஜுனோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி பேர் லக்ஷ்மி. அவங்க வந்து யார் அப்படின்னா ராமநாயுடு இருக்கார், பெரிய ஒரு தெலுங்கு துறையுலகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறவர். அவருடைய மகள் தான் வந்து இந்த லக்ஷ்மி. இவர் தான் கல்யாணம் பண்ணார் நாகார்ஜுனா. இவங்க எப்படின்னா அந்த வெங்கடேஷ் இருக்கார்ல, தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் உடைய அப்பா அந்த ராமா நாயுடுங்கிறவர். ஸோ ராணா இருக்கார்ல, ராணாவுக்கு வந்து நாகார்ஜுனாவோட ஒய்ஃப் வந்து அத்தை. ஸோ இந்த முதல் கணவன் மனைவிக்கு இந்த லக்ஷ்மிக்கும் நாகார்ஜுனாக்கும் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யான்னு ஒரு பையன் இருக்கார். அவர் தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தாவை திருமணம் செஞ்சார். முதல் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனமுறிவில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வந்து அமலாவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அமலா மேலேயும் அந்த நேரத்தில் நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்துச்சு, நாகார்ஜுனா மேலேயும் சில கிசுகிசுலாம் இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உதயம் படத்தில் சேர்ந்து நடித்தாங்க, அதுக்கப்புறம் வேறு சில படங்களில் சேர்ந்து நடித்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு இரண்டாவது மனைவியாக அமலாவை திருமணம் செஞ்சிட்டாரு. அமலா நாகார்ஜுனாவுக்கு பார்த்தீங்கன்னா அகில்னு ஒரு பையன் இருக்கார். ஓகே சார், இப்போ நாகார்ஜுனாவுடைய முதல் மனைவி விவகாரத்து, அதே மாதிரி நாக சைத்தன்யம், அவங்க குடும்பத்தில் அந்த ஒரு சோகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அப்படியே தொடருதே சார். அதே மாதிரி ஆனால் நாகார்ஜுனாவும் நல்லா பார்க்கவே பெண்களே ஆசைப்படும் பேரழகன்கிற மாதிரி பல காசிப்ஸ் இது எல்லாமே வந்தாலுமே அவர்னா அந்த செகண்ட் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது. அது ஒரு இன்சிடென்ட் கூட சொல்லுவாங்களே சார், தபுன்னு நினைக்கிறேன், ரைட்டா சார்? ஆமாம், தபு தான். தபு நாகார்ஜுனாக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்று பேசப்பட்டது. அதாவது தெலுங்கு துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பேசுனாங்க, தபுக்கும் நாகார்ஜுனாக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால் வந்து இந்த அமலாவை திருமணம் செஞ்சார்ல அந்த திருமணமே வந்து பிரேக்கப் ஆக போகுது, அமலாவை விட்டு பிரிய போகிறாரு, அப்படிலாம் நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு. இது எப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த பேச்சு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எப்படா முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு சொல்லி அமலா என்ன பண்ணாங்கன்னா, என் கணவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், என் குடும்பத்தில் நடக்கிற விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என் குடும்பம் வந்து ஒரு கோயில் மாதிரி, என் கணவர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி எனக்கு, அதனால் வந்து தேவையில்லாத இந்த வதந்திகளை வந்து தேவையில்லாமல் கிளப்ப வேண்டாம், இது வந்து கேள்விப்பட்டாங்கன்னா தபுவே வேதனைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அமலா அன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது அன்னைக்கு பெருசாக பேசப்பட்டது. அதாவது இந்த சர்ச்சை பெரிய லெவலில் இருந்தப்போ கூட அமலா வந்து நாகார்ஜுனா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை பொய்க்கலை, இந்த சர்ச்சையாகவே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அமலாவும் நாகார்ஜுனாவும் தான் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தை கூட இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தேவையில்லை, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனா அப்படியே ப்ரெஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பொலைட்டாகவே ரொம்பவே பார்த்தா ரொம்ப ஹம்பிளாக நடந்துப்பார். ஒரு மிஸ்டர் க்ளீன்ங்கிற மாதிரியானவே, அதாவது அவங்களுக்குள்ள ப்ரெஸ்ஸுக்கும் அவருக்குமான ரொம்ப இணக்கத்தை ஏற்படுத்திக்கிறது, இப்படியே தொடர்ந்து இருக்கிறாரு, டவுன் டு எர்த்தாகவே இருக்கிறாரு. அவர் இயல்பாகவே இப்படி வந்ததா சில இன்சிடென்ட்ஸ்க்கு பிறகு அப்படி மாறிட்டாரா சார்? அதாவது தெலுங்கு திரையுலகத்தில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நாகார்ஜுனா வந்து எல்லாத்துட்டையுமே ரொம்ப அன்பாக பழவார், ரொம்ப வந்து யாராக இருந்தாலும் மரியாதை கொடுப்பாரு, ரொம்ப டவுன் டு த எர்த். அதாவது அவர் வந்து ஒரு
ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்தவர் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது, பான் வித் டைமண்ட் ஸ்பூன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பெரிய கோடிகளில் சொத்துள்ள ஒரு பெரிய அதிபதி அவர். ஆனால் பார்த்தீங்கன்னா பழகிற விதமே வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அவருடைய பள்ளி காலகட்டங்கள், கல்லூரி காலகட்டங்களில் சில தோழர்கள்லாம் சொன்ன விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த திமிரு, அந்த பணக்கார புத்தி இதெல்லாம் எதுவுமே நாகார்ஜுனா கிட்ட இருந்ததில்லை. எப்போவுமே ரொம்ப இயல்பாகவும் வந்து சகஜமாகவும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சகஜமாக தான் சார் இருக்கார். ஆனால் ஒரு 4000 கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கார். ஐ திங்க் சவுத் இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருப்பவர் இவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ஷாருக்கான் இருக்காங்க. ஸோ சொத்து கிட்டத்தட்ட 400 கோடியில் ஸ்டுடியோ அப்படி என்ன தான் சார் இருக்குது இந்த ஸ்டுடியோ? 400 கோடியில் ஸ்டுடியோ, 500 கோடியில் ஸ்டுடியோ. உண்மைதான். அதாவது வந்து நான் சொன்னேன்ல, அந்த அன்னபூர்ணா ஸ்டுடியோங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத சொத்தாக மாறிடுச்சு. அது இல்லாமல் ஜூப்ளி ஹில்ஸில் மேன்ஷன் ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஜூப்ளி ஹில்ஸ் மேன்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அவர் சம்பாதிக்கிற பல பணத்தை வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய பூம். நாகார்ஜுனாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுக்குற தொழிலாக வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சர்ச்சை அதை பற்றி நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு தடவை நாகார்ஜுனா மேலே ஒரு புகாரெல்லாம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த புறம்போக்கு இடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான புறம்போக்கு இடங்களை வந்து நாகார்ஜுனா வளைச்சி போட்டார், அவர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் வளைச்சி போட்டார் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் உண்மையானதில்லை. அதாவது நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப நியாயமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர், ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். பல பேருக்கு நாகார்ஜுனா உதவிகள் செஞ்சிட்ருக்கார், பல விதமான உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. அவர் செய்கிற உதவி பல பேருக்கு வெளியில் தெரியாட்ட கூட அது வந்து அவருடைய இயல்பாகவே இருக்குது. ஐ திங்க் ப்ரைவேட் ஜெட்டு வச்சுருக்காரு, கார் வச்சுருக்காரு. நாகார்ஜுனா வந்து இவ்வளோ பணக்கார, ஐ மீன் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 பணக்கார. நான் ஆக்சுவலி விஜய், அஜித் இப்படி தானே சார் தோணும்? இல்லை, விஜய், அஜித் அது இதுன்னு பல பேர் இருந்தால் கூட சவுத் இந்தியா, அதாவது வந்து சவுத் இந்தியாவில் ஒரு நம்பர் 1 பணக்காரன்னா நம்ம நாகார்ஜுனா சொல்லலாம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க 4000 கோடி சொத்து இருக்கும், சினிமா தொழிலேருந்து 4000 கோடி சொத்து இருக்கும் அப்படின்றத விட இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 கோடி சொத்து இருக்கும். சொத்தினுடைய மதிப்பு வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஜெட்டில் போகிறதுக்கு தான் எல்லா இடத்துலையும் அவர் விரும்புகிறாரு. காரு, அப்புறம் அவருடைய வீடு, பங்களா, இதெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். அதாவது ஒரு 8000-7000 கோடி சொத்து உள்ளவர் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் இருக்குது நாகார்ஜுனாட்ட. ஓகே சார், சமீபத்தில் கூட இஷா கோபிக்கு அவர் பேட்டி கொடுத்துருந்தாங்க நாகார்ஜுனா பற்றி. அவங்க சொன்னது பட்டுன்னு பார்த்து, நாகார்ஜுனா இப்படி செய்தாரா, நாகார்ஜுனா செய்த செயல் தெரியுமா அப்படின்னு ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு, பார்த்தீங்களா? அது இஷா கோபிகர் வந்து ஒரு படத்தில் நாகார்ஜுனோட சேர்ந்து நடித்தாங்க, தெலுங்கு படம். அந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வந்து இஷா கோபிகரை வந்து பலார்னு நாகார்ஜுனா அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ நாகார்ஜுனா சொல்லியிருக்காரு, இது வந்து நான் வந்து கொஞ்சம் ரியலாக அடித்தாதான் இந்த காட்சி வந்து நல்லா அமையும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன் இந்த படத்துலையே, அதனால் வந்து நான் அரைஞ்சா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காரு. பரவாயில்ல சார், நீங்கள் அடிங்க, நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, அதாவது இஷா கோபிகரோட சம்மதத்தோடு தான் நாகார்ஜுனா அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த காட்சிக்கு எப்படின்னா ஒரு 14-15 அடி கொடுக்க வேண்டியிருக்கு. கன்னத்திலே பலார்னு அரைஞ்சு அந்த காட்சி அமைப்பு இருந்துச்சு. அந்த அடித்து அந்த சீன் எடுத்து முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா இஷா கோபிகர் தெரியும்ல, செக்கச்சவேர்னு இருப்பாங்க, அவங்க அப்படியே மூஞ்சியெல்லாம் சவந்து போச்சு போல். அது அன்னைக்கு வந்து நாகார்ஜுனா வந்து திட்டமிட்டே வந்து இஷா கோபிகரை அடிச்சிட்டாரு, அதாவது வந்து கோவத்தில் அடிச்சிட்டாரு, வேணுன்ட்டு அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய அன்னைக்கு இருந்த ஊடகங்களில் பரப்பிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மறுபடியும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னுடைய சம்மதத்தில் நான் அடிக்க சொல்லி தான் அடித்தார், ஆனால் அன்னைக்கு அவர் அடித்தப்ப இருந்த வலி, அப்போ அந்த அடித்ததுக்கப்புறம் பயங்கரமான வலி இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இயல்பாகவே அந்த உதவுற குணம் அவருக்கு இருக்குது அப்படின்னும் அவங்க ஊர்கள்லேயே பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. பின்ன சில வனப்பகுதி தத்தெடுத்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் மூலம் வருது. அந்தளவுக்கு அவருக்கு அவங்க சொந்த ஊர் மேலே அவ்வளோ ஈடுபாடா, அன்பா, ஏன்னா இதை அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க நிறைய இடத்துல. அப்படி என்ன ஏதாவது பண்ண அனுபவங்கள் அல்லது நீங்கள் கேட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது நாகார்ஜுனாவுடைய ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாட்ட ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, சார் இந்த மாதிரி வந்து இந்த மரக்கன்று நடுறது, இந்த மாதிரி இந்த பசுமை
நாடாக மாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்களேன் சார். நீங்கள் நடிக்கிற ஓடாத படமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பெருசாக பார்த்து ரசிக்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த மாதிரி இந்த சொசைட்டிக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யுங்களேன் சார் அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காரு. அதை கேட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். அதாவது வந்து என்னமோ சொல்கிறாரு, ஆனால் இது வந்து நம்ம செய்யணும் போலி, இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் போலி அப்படின்னு வந்து தூக்கமே வராமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் யோசனையிலே இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதாவது அப்துல் கலாம் சொல்லி வந்து விவேக் வந்து 1 கோடி மரக்கன்று நடுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு நடுவுலே அவர் காலமாயிட்டார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த சொசைட்டிக்கு செய்யணும், நம்மளுடைய நாட்டுக்கு செய்யணும். நம்ம என்ன தான் செஞ்சோம் இது வரைக்கும், இவ்வளோ பணம் எல்லாம் இருந்தால் கூட நம்ம இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி வனப்பகுதி இருக்குது. ஆக்சுவலி வந்து தெலுங்கானா பக்கத்தில் கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் வனப்பகுதி வந்து நாகார்ஜுனா வந்து நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். தத்தெடுத்துக்கிறேன்னா வந்து அதை விலை கொடுத்து வாங்குறது கிடையாது, அதுக்கான பராமரிப்பு செலவு, அந்த இடத்த வந்து ஒரு பசுமையான இடமா மாற்றுறதுக்கு அதுக்கான பராமரிப்பு செலவுகளை வந்து நாகார்ஜுனா தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வந்து அந்த வனப்பகுதிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாகார்ஜுனா கொடுத்துட்ருக்காரு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து முழுக்க பராமரிக்கிறதுனால அது ஒரு நல்ல அப்படி ஒரு சோலையாக பூத்துக்கொள்கிற மாதிரி ஒரு இடமா வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாகார்ஜுனா பண்ணுற ஒரு விஷயத்திலே மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. என்ன சார், இப்போ நடிகர் விவேக் அவர்கள் வந்து அப்துல் கலாம் சொன்னார், அதன்படி 1 கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவோட பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டாங்க. ஒரு பசுமை புரட்சியில் ஒரு பங்காவது நான் வகிக்கணும்னு நினச்சாங்க. அதன்படி பல விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அதன் வழியில் நாகார்ஜுனாவும் அங்கே ஒரு மண்ணுக்காக செய்கிறார் அப்படின்னா அதற்கு சந்தோஷம் தான் சார். இதை தாண்டி திரைத்துறையிலுமே அவர் செய்கிற உதவிகள் அவர் தான் செய்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அது உண்மைதான். அது மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய பண்ணுவாரா? அந்த குணம் வந்து இயல்பாகவே அவங்க அப்பா கிட்ட இருந்து அவருக்கு வந்துச்சு. அவங்க அப்பா வந்து எப்படி சினிமாவில் இருந்தாரோ அதே மாதிரி தான் தன் பிள்ளையே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் அந்த டிசிப்ளினோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதாவது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, நாகேஸ்வர் ராவ் நடிச்சிட்டு இருந்தார்ல அந்த காலகட்டத்தில் நம்ம சரத்பாபு இருக்கார்ல, அவருடைய முதல் மனைவி, அவங்க பேர் வந்து ரமா பிரபா. அவங்க தெலுங்கு நடிகை, நிறைய தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்போ நாகேஸ்வர ராவும் அவங்களும் சேர்ந்து, அதாவது ஜோடியாக இல்லை, சில படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் ராவ் வந்து ரமா பிரபா மேலே ரொம்ப ஒரு பிரியமாக இருந்திருக்காரு. அதாவது ஒரு மகள் மாதிரி பார்த்துருக்காரு. ரொம்ப சாப்பிடும் போதெல்லாம் ஒன்றா வாங்க உட்காருமா சாப்பிடு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ரமா பிரபாவுமே பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் ராவ் வந்து ஒரு அப்பா மாதிரி கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அன்பு, அதாவது வந்து இது ஏன் வருது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நாகேஸ்வர ராவ் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரமா பிரபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு, அவர் நடிக்கிற எல்லா படத்துலையுமே ரமா பிரபாக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாரு. நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட டப்பிங் பேசுறதுக்கான வாய்ப்பு ஏதோ ஒன்று வந்து ரமா பிரபாக்கு வந்து அவரோட படத்தில் தொடர்ந்து கொடுத்துருவாரு. இது வந்து பரஸ்பரம் ஒரு அன்புனால அவர் பண்ணிக்கிட்டே வந்தார். ரொம்ப வருஷங்களாக பண்ணிக்கிட்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் நாகேஸ்வர ராவ் இறந்ததுக்கப்புறம் ரமா பிரபா இப்போ எங்கேயோ இருக்காங்க, மதனப்பள்ளின்னு ஆந்திராவில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர ராவ் இறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் மணி ஆர்டர் போயிருக்கு. மணி ஆர்டர் வந்து ரமா பிரபாக்கு போயிருக்கு. அது ஒரு கணிசமான தொகை, ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தொகையாக இருந்திருக்கு. அது யார் அனுப்புகிறாங்கங்கிற விவரங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. இது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேன் வந்து மணி ஆர்டர் கொண்டு போய் கொடுப்பாரு. ஆனால் யார் அனுப்புகிறான்னு தெரியாது. எங்கேருந்துங்க வருது அப்படின்னா தெரியாதுங்க, அட்ரஸே இல்லைங்க, இது வந்து அனுப்புகிற ஒரு அட்ரஸ் இல்லைங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ யார் தான் இதை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப நாளாகவே ரமா பிரபாக்கு இருந்திருக்கு. கடைசியில் தான் ரமா பிரபாக்கு தெரிய வந்திருக்கு இந்த பணத்தை அனுப்புறது வந்து நாகார்ஜுனா தான் அப்படின்னு. அதாவது அவங்க அப்பா அவன் ரமா பிரபா மேலே ஒரு மகள் மாதிரி ஒரு பாசத்தை காட்டியிருந்ததுனால அது வந்து எப்பயாவது நிச்சயமாக நாகேஸ்வர் ராவ் வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நாகார்ஜுனாட்ட, இந்த மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு உதவி செஞ்சிட்ருக்கேன், என் காலத்துக்கு அப்புறமும் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ரமா பிரபாக்கு. அதனால் அப்பா சொன்ன வார்த்தையை மீறக்கூடாதுன்னு பல வருஷங்களாக வந்து ரமா பிரபாக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு. இப்பயும் அனுப்பிச்சிட்ருக்காரு. இப்போ மணி ஆர்டர் சிஸ்டத்தில் அனுப்புகிறாரான்னு தெரில. ஆனால் ரமா பிரபாக்கு இந்த நாகார்ஜுனா ஃபேமிலியிலேருந்து போய் சேர வேண்டிய உதவித்தொகை, அது உதவித்தொகைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அன்பு தொகைன்னு சொல்லலாம், போய் இன்னமும் சேர்ந்துட்டு தான் இருக்குது. நாக சைத்தன்யாவுடைய
முதல் மனைவி இப்போ சமந்தா அவங்க 2வது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதனால் இவரும் தேர்ந்தெடுத்துட்டார், தப்பில்ல. ஆனால் அவங்களுடைய அந்த காதலுக்கு முதலில் பச்சை கொடி காட்டியதும் நாகார்ஜுனா தான். ஆனால் அவங்க மனம் முறிந்த போது ரொம்பவே வருத்தப்பட்டார். அவசரப்பட்டுட்டீங்க, ஆனால் வந்து இதை உங்ககிட்ட சொல்லக்கூடிய கடமை என்கிட்ட இருக்கே தவிர திணிக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி விலகுனது ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு தெரியப்படுத்தியிருந்தாங்களே. என்ன நடந்தது? ஐ மீன் அந்த மனமுறிவுக்கு ரொம்பவே நாகார்ஜுனா வருத்தப்பட்டார். ஏன்னா தான் பையன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சுங்கிற ரொம்ப வருத்தத்தில் இருந்தார், சோகத்தில் இருந்தாங்க சொல்கிறாங்களே. அன்னைக்கு ஊடகங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாகார்ஜுனா உடைய மகன் நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்தான காலகட்டங்களில் நிறைய பேசினாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இந்த குடும்பத்துக்கே இது வந்து ஒரு சாபக்கேடு, இவர் வந்து முதல் மனைவி கல்யாணம் பண்ணி 2வது மனைவி கல்யாணம் பண்ணார், அதே மாதிரி இப்போ இந்த நாக சைத்தன்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த சமந்தாவை பிரிகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமந்தாவோட ஆட்டிடியூட்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. நாகார்ஜுனாவே வந்து சமந்தாக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாரு. அதாவது வந்து வீட்டில் வந்து இப்போ நடிக்க போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் அன்றைக்கி வந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த திருமணம் 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு சொன்னப்போ முதல்ல வந்து பச்சை கொடி காட்டினது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா தான். அப்போ பிரிகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேசி அந்த முடிவு எடுத்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வந்து 2 பேரும் சமாதானம் ஆகிருக்கலாமோ அப்படின்னு வந்து நாகார்ஜுனா அவருடைய வருத்தங்களை தெரிவிச்சிருந்தார். ஆனால் அது நடந்துருச்சு. அது நடந்தது வந்து நாகார்ஜுனா கொஞ்சம் வேதனை தான். மகன் வாழ்க்கை என்னதான் இருந்தாலும் மகன் வந்து விருப்பப்பட்ட பெண்ணோட வாழ முடியலையே, தொடர முடியலையேங்கிற வருத்தங்கள் அவருக்கு இருந்தது. ஸோ அது அப்புறம் வந்து அவர் நாக சைத்தன்யா சமந்தா விவகாரத்து நடந்துருச்சு. அப்போ சமந்தா வந்து ஜீவனம்சம் 400 கோடி ரூபா கொடுக்குறேன்னாரு நாகார்ஜுனா, அது வேணான்னு போயிட்டாங்க. இப்போ 2 பேருமே வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷோபிகா தொலிபாலான்னு ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டார். சமந்தா வந்து பார்த்திங்கன்னா ராஜ் நெடிமுரு அப்படின்னு ஒரு டேரக்டர், அவர் இந்த ஃபேமிலி மேன்லாம் எடுத்தார்ல அந்த டேரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சந்தோஷமாக இருக்காங்க 2 பேரும். ஓகே சார், நாகார்ஜுனா பற்றி பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.